இப்போ நீங்கள் ஒரு ரெடிமேடு ஷாப்பு டிஷர்ட் செய்கிற ஒரு நிறுவனத்தை திருப்பூரில் வச்சுருக்கிறீங்க. 500 பேர் வேலை செய்கிறாங்க. நீங்கள் 500 பேருக்கு சம்பளம் கொடுத்து போனஸ் எல்லாம் கொடுத்து அவர்களை எப்படி வைத்திருக்கிறீர்கள் என்றால் ரெகுலராக உங்களுக்கு ஆர்டர், அமெரிக்கன் ஆர்டர் வந்துகிட்டே இருக்குது. இன்றைக்கி ஆர்டர் நின்றுச்சு. எப்படி சம்பளம் கொடுப்பீங்க? ஆர்டர் இல்லை, மேனுஃபேக்சர் பண்ணி யார் வாங்குறது? அந்த துணியுமே கொஞ்ச நாளைக்கு மட்டும் தான் வச்சுக்க முடியாது, அப்புறம் இதாக சார். மக்கி போயிடும்பா. பழைய துணி யார் வாங்குவா? உற்பத்தியை நிறுத்திவிட்டார்கள். ஏற்கனவே பல கோடி ரூபாய் மதிப்புள்ள உற்பத்தி செய்யப்பட்ட துணிகள் தேக்கமடைந்திருக்கின்றன. ஏன்னா இங்கேருந்து துணியை நீ ஏற்றுனீங்கன்னா கப்பல் வழியாக போகிறதுக்கு 1 மாதம் கிட்ட ஆகும். அதுக்கு ஏற்ற மாதிரி டைம் எல்லாம் கால்குலேட் பண்ணி தான் எக்ஸ்போர்ட் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த ஆகஸ்ட் 27 50% டேரிஃப் வந்துச்சுன்னு சொன்னோன்னே இனிமேல் எங்களுக்கு ஆர்டர் வேணான்னு அப்படி நிப்பாட்டிட்டாங்க. ஷிப்புக்கே போகாது, இந்த துணி அங்கேயே இருக்கும். இன்னொன்று, வியட்நாம், பங்களாதேஷ் போன்ற நாடுகள் இங்கே நீங்கள் பார்க்கலாம். இங்கே நீங்கள் போய் ஒரு துணி கடையில் போய் துணி எடுத்தீங்கன்னா மேட் இன் பங்களாதேஷ் என்ற துணி இப்போ இங்கே நம்ம ஊருக்கே வர ஆரம்பிச்சிருச்சு. அங்கே இதை விட மலிவாக செய்து கொண்டிருக்காங்க. இது எல்லாவற்றுக்கும் காரணம் இந்திய அரசுடைய வெளியுறவு கொள்கையின் தோல்வி. ஏன் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்கும் சீனாவுக்கு வரி விதிப்பு அதிகமாக செய்யவில்லை, நமக்கு வரி விதிப்பு அதிகம் என்றால் இந்தியாவோட தேவை அவர்களுக்கு இல்லை. சரி, இப்போ இந்த மாதிரி பண்ணுறாங்களே, நாங்கள் உங்கள் பொருட்களை பகிஷ்கரிக்கிறோம்னு சொல்ல முடியுமா இந்தியா? இந்த ஆப்பிள் ஃபோன்லாம் அங்கேருந்து தான் நம்ம வாங்கணும்னு நினைக்கிறேன். சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாதுன்னா, நாம் அமெரிக்க பொருளாதாரத்தை சார்ந்து இருக்கிறோம். பெரும்பாலும் அமெரிக்க பொருளாதாரத்தை சார்ந்து இருக்கிறோம்.